அலெக்ஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எம்மாங்கிற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ப்ளூ கலர்ல கல்லு வச்ச மோதிரத்தை ஒன்று கொடுக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு திருடன் வந்து கன்னை காமிச்சு அவங்க கிட்ட இருக்க பொருள் எல்லாம் கேட்கறான். அலெக்ஸ் அவன் கையில இருக்க வாட்ச் பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறான். அவன் அந்த மோதிரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இழுப்பறையாகி அவன் எம்மாவை கன்லயே சுட்டுறான். அப்புறம் 4 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் நம்ம அலெக்ஸ் வந்துட்டு அவ லவ்வர்ஸ் டிப்ரெஷன்லயே இருக்கான். டைம் மிஷினே கண்டுபிடிச்சிடறான். டைம் மிஷினை யூஸ் பண்ணி எப்படியாவது பாஸ்ட்டுக்கு போய் அவரோட லவ்வரை சாகாம தடுக்கலாம்னு சொல்லிட்டு மிஷின்ல ஏறி உட்காந்து அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே கடந்த காலத்துக்கும் போயிடுறாரு. இந்த இடத்துக்கு போய் அவரோட லவ்வரையுமே பார்த்துடுறாரு. அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. அங்க அந்த திருடன் திருப்பியும் வந்துருவான்னு சொல்லிட்டு எம்மாவை நிறைய ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இவரு கடைக்கு போய் என்னமோ வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்து ஒரு குதிரை வண்டி வேகமா வந்து எம்மா மேலேயே ஏறிடுது. அதனால அவ மறுபடியும் இறந்துடுறா. அப்படியே அவர் நிகழ்காலத்துக்கு வந்து அவரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு, என்னால ஏன் பாஸ்ட் மாத்த முடியல, எம்மாயை செத்துக்கிட்டே இருக்கான். ஃப்ரெண்டு நீ எவ்வளவு தாட்டி பாஸ்ட்டுக்கு போனாலும் அவ இறந்துகிட்டே தான் இருப்பா, இதுக்கான பதில் ஃபியூச்சர்ல தான் இருக்குன்னு சொல்லுவாரு. ஃபியூச்சருக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மிஷின்ல உட்காந்து அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுவான். இப்ப காலங்கள் அப்படியே வேகமா பாருது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏரோப்ளைன்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. நிலாவிலேயே மக்கள் போய் வாழ்ற அளவு வந்துடுறாங்க. இவன் ஃபியூச்சருக்கும் வந்துடுறான். இப்ப டேட் என்னன்னா மே 24, 2030. ஃபியூச்சர்ல மக்கள் எல்லாருமே சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க லைப்ரரிக்குள்ள போறான். அங்க பார்த்தா மனுஷங்க மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரோபோட் இருக்குது. இப்போ என்கிட்ட உலகத்துல இருக்க எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குன்னு சொல்லுது. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு என்னால என் பாஸ்ட்டை மாற்ற முடியலன்னு அவன் கேட்குறான். அந்த ரொபோ உன்னால முடியாது, ஏன்னா உன்னால இறந்த காலத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுது. டைம் டிராவலை பற்றி யாருமே கண்டுபிடிக்கல போல. அலெக்ஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனால் இதுக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு டைம் மிஷினில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ட்ராவல் பண்ணி 2037க்கு வந்துடுறான். உலகமே அழியிற மாதிரி இருக்கு. மேலே பார்க்குறான், நிலவே உடஞ்சி பூமியை தாக்குறதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு அதிர்வு வருது. அவன் பயந்து போய் டைம் மிஷினுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். நிலவும் மோதிரத்துக்கு பக்கத்தில் வருது. அந்த அதிர்வும் அதிகம். அந்த டைம் மிஷின்லேயே இடிச்சு மயக்க போட்டு விழுந்துடுறான். இப்போ அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷம், நூற்றுக்கணக்கான வருஷம் காலங்கள் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அலெக்ஸ் எப்படியோ மேகத்துல இருந்து என்சி மிஷின் ஆஃப் பண்றான். இப்ப பார்த்தா 8,271வது வருஷத்துல இருக்கான். அந்த நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு அவன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு கட்டு போட்டுட்டு இருக்கா. இருக்கிற மக்கள் எல்லாமே மலையில தான் வீடு கட்டி வாழ்றாங்க. அது ரொம்பவே அழகா இருக்குது. இருக்கிற மக்கள் எல்லாமே வேற ஏதோ லாங்குவேஜ் பேசுறாங்க. எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பொண்ணு மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேசுறா. அவனும் அது ரொம்ப பழங்காலத்து லாங்குவேஜ்னு சொல்றா. நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டேன்னு சொல்றா. அந்த பொண்ணு ஏன் நீ இத்தனை வருஷம் லட்சம் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னு கேட்குறா. அலெக்ஸ் கடந்த காலத்தை மாற்ற முடியலங்கிற கேள்விக்கு பதில் தேடி வந்திருக்கேன்னு சொல்றான். கிராமத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. பெரிய மிருகங்கள் எல்லாம் பார்த்து அந்த மக்கள் பயந்து ஓடுறாங்க. மிருகங்கள் எல்லாம் மனுஷங்க மேல ஊசி குத்தி மார்க் பண்ணுதுங்க. நம்ம மாறா மேலேயும் அதை குத்திடுதுங்க. மார்க் பண்ண எல்லா மனுஷங்களையும் இழுத்துட்டு போயிருதுங்க. நம்ம மாறாவையும் இழுத்துட்டு போயிருதுங்க. அப்ப அலெக்ஸ் அதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பின்னாடி போலான்னு சொல்றான். இது எங்களுக்கு எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். முன்னாடியே போய் சண்டை போட்டா அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. மிருகங்களுக்கு பேர் தான் மோரலாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் மாராவோட தம்பி அலெக்ஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்ன இடம்னா முன்னாடி ஒரு லைப்ரரிக்குள்ள போயிருப்பான்ல, அந்த இடம் தான். அதே ரோபோ அங்க நிக்குது. அது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேக்குது. அதுகிட்ட போயிட்டு நம்ம அலெக்ஸ் மோரலாக்ஸோட இனங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு அது கிழக்க நோக்கி போங்கன்னு சொல்லுது. நம்ம அலெக்ஸ் அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சிடறான். உள்ள போனா அந்த மோரலாக்ஸோட தலைமை வெள்ளையா சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். இடத்துலதான் நம்ம மாராவை அவன் அடைச்சு வச்சிருக்கான். அதான் அவன் நம்ம அலெக்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். நிலவு உடஞ்சு விழுவும் போது சிலர் வெப்பத்தை தாங்காம கடியில போய் வாழ ஆரம்பிச்சாங்க. சிலர் மேலேயே அந்த வெப்பத்தை தாங்கிட்டு வாழ்ந்தாங்க. நூற்றாண்டுக்கு அப்புறம் கீழே வாழ்றவங்க மேலே வரலான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களால சூரிய ஒளியை தாங்க முடியல. அதனால நாங்க எல்லாம் கீழே வாழ ஆரம்பிச்சிட்டோம். மேலே யார் இருக்காங்களோ அவங்களதான் உணவாக்கி சாப்பிடணும்னு சொல்லி எல்லாமே இந்த மோரலாக்ஸோட தலைவனுக்கு யார் மூலையில என்ன இருக்குன்னு தெரியற சத்தியம் இருக்குது. அலெக்ஸோட கேள்விக்கும் அவனுக்கிட்ட பதில் இருக்குது. அது என்னன்னா எம்மா சேர்த்து டிப்ரெஷன்ல தான் அவன் டைம் மிஷினை கண்டுபிடிச்சான். எம்மா உயிரோட இருந்தா அவன் டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டான். அதனாலதான் எம்மாவை வந்துட்டு காப்பாற்றவே முடியல. அப்படி இருந்தா டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லுது. அலெக்ஸோட தலைமை அவன் டைம் மிஷின்ல ஏறுவோம் காலத்துக்கே போன்னு சொல்றான். அதுக்கு நம்ம அலெக்ஸ் அந்த வாட்ச் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு தலைவனோட கையை பிடிச்சி இழுத்து அந்த டைம் மிஷின்குள்ளேயே சண்டை போடுறான். இதுல அந்த டைம் மிஷின் ஆன்ல இருக்கும்போது இந்த தலைவனை வெளியே தள்ளிடுறான். அதனால அவன் வயசாகி இறந்து போயிடுறான். அலெக்ஸ் இன்னும் ஃபியூச்சருக்கு வந்துடுறான். 4,27,810 வருஷத்துக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா உலகமே நரகம் மாதிரிதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் மோரலாக்ஸ் பீப்புள் தான் இருக்காங்க. மனுஷங்களே காணோம். அலெக்ஸ் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போய் மோரலாக்ஸ் இனத்தையே அழிச்சிடணும். அப்பதான் நம்ம மனிதனத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் இந்த காலத்துக்கே வந்துட்டு மாராவை காப்பாத்திட்டு அந்த டைம் மிஷின் அப்படியே ஒரு பாம்பு மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த டைம் மிஷின் வெடிச்சு அங்க இருக்கிற மோரலாக்ஸ் இனமே அழிஞ்சு போயிருது. நம்ம அலெக்ஸ் எம்மாவை மறந்துட்டு மாரா கூட இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருந்தா இந்த படமும் இப்படியே முடிஞ்சு.